யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இன்றைய தினம் அதிகாலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரவெட்டி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 22 வயது மற்றும் 24 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. துசாந்தன் ஆகிய 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த இருவரும் இன்றைய தினம் அதிகாலை வேளை யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்களது வீட்டுக்கு செல்வதற்காக பயணித்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கோப்பாய் பிரதேச செயலகத்திற்கு அருகிலே இருக்கின்ற வளைவில் மோட்டார் சைக்கிளை திருப்புவதற்கு முற்பட்ட வேளை வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகின்றது. அதன் தொடர்ச்சியாக கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்த நிலையிலே சமூக வலைத்தளங்களில் ஊடகம் என்று இயங்குகின்ற சில பக்கங்களிலே குறித்த 2 நபர்களும் விஜயின் வெற்றியை கொண்டாடுவதற்காக இவ்வாறு கரவெட்டி வடக்கு பகுதியைச் சேர்ந்த இருவரும் யாழ்ப்பாண நகர்பகுதிக்கு சென்றதாகவும் விஜயின் வெற்றி கொண்டாட்டத்தை முடித்துக் கொண்டு வீடு நோக்கி செல்லுகின்ற போதுதான் இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாகவும் அந்த சமூக வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்திகள் அல்லது பதிவுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது உண்மையா இல்லையா என்பது தொடர்பாக எந்த விதமான தகவல்களுமே கிடைக்கப்படவில்லை. ஆனால் இப்படி ஒரு தகவல்களை தற்பொழுது சமூக வலைத்தளத்திலே காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அது தொடர்பாகவும் இதிலே நான் தெரியப்படுத்துகின்றேன். அதனை தாண்டி அடுத்தடுத்து தற்பொழுது பல சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. முக்கியமாக யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 2 நண்பர்களுக்கு இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் ஒருவர் மற்றொருவரை போத்தலால் தாக்கி கொலை செய்திருந்தார். அதே போல மன்னாரில் நேற்றைய தினம் ஒரு ஆணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. அந்த ஆண் மனைவியினால் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் அதிகாலை 2 பேர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு எமது பகுதியில் தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால் பல்வேறுபட்ட உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றது.